எப்போ படித்தாலும் நானே என் தலை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நான் தைரியமாக சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்ன மனுஷருக்கும் உமக்கும் பிரியமான ஒரு மனுஷனாக மாற்றுங்க. ஸ்தோத்திரம். அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நான் ஜெபிப்பது உண்டு. ஆமென், ஆமென். இந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களை பிடிக்காத ஆள் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆமென். உங்களை பகைக்கிறவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நீங்களும் நிறைய பகையை சம்பாதிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நீ சாமுவேலா இரு. ஆமென். அப்போ சாமுவேலா இருன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கும் பிடிச்ச ஆளு, மனுஷர்களுக்கும் பிடிச்ச ஆளு. பலர் நினைப்பாங்க, ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு அப்படின்னு. ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் தேவன் கொடுத்த மனிதர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். ஆமென். மனிதர்களுக்கும் நாம் பிரியமாய் நடக்க வேண்டும். அவங்களுக்கு பிடிச்சான்னா பிடிக்கலான்னா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி நம்ம பல இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி நமக்கு ஒரு முரண் இருக்குமானா, ஸ்தோத்திரம், இந்த வசனத்தை உங்கள் இடத்துல இன்றைக்கி பேசும். இந்த வசனம் உங்கள் இடத்துல இன்றைக்கி உள்ளே வரும். ஆமென். ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால், இந்த வசனம் நம்ம இடத்துல கிரிகை செய்ய எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம வாழ்க்கையில் எனக்கு இவங்கெல்லாம் பிடிக்காதவங்க அப்படின்ற ஒரு அகராதி இருக்காது. நான் எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. இந்த வசனம் உங்கள் உள்ளத்தில், ஸ்தோத்திரம், என்னுடைய உள்ளத்தில் பாது ஸ்தோத்திரம் கிரிகை செய்ய ஆரம்பித்தா எனக்கு இவங்கெல்லாம் வேண்டப்படாதவங்க, ஆகாதவங்க அப்படின்னு நம்ம யாரையும் புறக்கணிக்க மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனம் நமக்குள்ளே கிரிகை செய்யுதுன்னா, இந்த வசனம் இன்றைக்கி உங்ககிட்ட பேசுதுன்னா, ஸ்தோத்திரம், இன்றைக்கே நீங்கள் உங்களுக்கு ஆகாத ஆளுக்காக போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படி நான் சிலரை என் மனசில் வச்சுருக்கிறேன், செட் பண்ணிட்டேன். ஸ்தோத்திரம். பசுமரத்தை ஆணியை போல் பதிச்சு வச்சுட்டேன், எடுக்க முடியல. ஸ்தோத்திரம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு, நீங்கள் தெளிவாக நீங்கள் சபையில் பேசுனீங்க. ஸ்தோத்திரம். மனுஷருக்கும் பிரியமா, ஸ்தோத்திரம், தேவனுக்கும் பிரியமா நடந்தான் என்று சாமுவேலை குறித்து நான் அதை கேட்டேன்ப்பா. அந்த வார்த்தை எனக்கு பேசினது, உணர்த்தினது அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்தோத்திரம், இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்காத ஆட்களுக்காக நீங்கள் யாரை ஸ்தோத்திரம் வெறுத்து உங்கள் மனசில் சிலரை பதிச்சு வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்காய் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சாமுவேலா இருப்போம்.